நீட் 2024 இந்த வருடத்தின் மிகப்பெரிய எக்ஸாம் கிடையாது. இதுதான் உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ்ல டவுட் வரலாம், ஆனா அந்த எக்ஸாம் மேலே டவுட் வருமா? நீட் 2024 ஒட்டுமொத்த குளறுபடிகளினுடைய மொத்த வடிவமா இருக்கு. இது எக்ஸாமா ஸ்கேமா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீப் டைவ் பண்ணி எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் கருத்து என்ன? நீட் 2024 இது எக்ஸாமா ஸ்கேமா? கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான பிரேக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான எக்ஸாம்ஸ்ல ஒண்ணு இந்தியாவில் நடைபெறுகிற நீட் எக்ஸாம் இந்த வருஷம் மே மாசம் நடைபெற்றது. முதல் சந்தேகம் எங்க தெரியுமா வந்தது? இதோடைய ரிசல்ட் ஜூன் மாசம் 14ஆம் தேதி வெளிவருவதாக தான் இருந்தது. ஆனா அவசரமா இதை ப்ரீபான் பண்ணாங்க. ஜூன் மாசம் 4ஆம் தேதியே சத்தமே இல்லாம இந்த ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஜூன் 4 எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. எஸ், இந்திய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அதே நாளில் சத்தமே இல்லாம நீட் எக்ஸாம் ரிசல்ட்டையும் நீட்டா வெளில விட்டாங்க. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளில வர்ற அன்னைக்கு போய் உலகத்தின் கஷ்டமான எக்ஸாம்ஸ்ல ஒன்னான நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸையே இவங்க அவசரமா ரிலீஸ் பண்ணணும். ஒரு கோடு நம்ம கண்ணுக்கு தெரியவே கூடாது முடிவு பண்ணாங்கன்னா அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போட்டுருவாங்க தெரியுமா? அப்படிதான் எல்லாரும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கலவரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நைஸா நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. என்னப்பா ரிசல்ட் ப்ரீபான் பண்ணதுல என்ன சந்தேகம் அப்படின்றீங்களா? இது ஆரம்பம் தாங்க. அடுத்தடுத்து நான் கேட்க போற கேள்விகள்லாம் கேட்டு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த நீட் எக்ஸாம் 720 மார்க்குக்கு எழுதக்கூடிய இந்த எக்ஸாம்ல இந்த வாட்டி கிட்டத்தட்ட 67 மாணவர்கள் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்கிறாங்க. போன வருஷம் விரல் விட்டு எண்ணக்கூடிய மாணவர்கள் மட்டுமே தான் இதை ஃபுல் மார்க் எடுத்தாங்க. ஆனா இந்த வருஷம் எப்படி 67 மாணவர்கள் எடுத்தாங்க? ரெண்டாவது முக்கியமான கேள்வி, இதுல கிட்டத்தட்ட 6ல இருந்து 9 பேர் ஒரே சென்டரை சேர்ந்தவங்க, ஒரே எக்ஸாம் சென்டர்ல மார்க் எழுதினவங்க. இந்த நீட் எக்ஸாம் நடைபெறுவதற்கு சில மணி நேரங்கள் முன்பு பீகார்ல 13 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. காது வச்ச மாதிரி அந்த 13 பேரை ஏன் தெரியுமா அரெஸ்ட் பண்ணாங்க? அந்த 13 பேர்ல மாணவர்கள், ஆசிரியர்கள், ஏஜென்ட்டுகள், இப்படி பல பேர் இருக்காங்க. அவங்க 13 பேர் என்ன கிரைம் பண்ணாங்க தெரியுமா? இந்த வருஷம் நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வெளியில லீக் பண்ணிட்டாங்க. பல லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த நீட் எக்ஸாம்கான கொஸ்டின்ஸ் பேப்பரை சேல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 13 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு அது அப்படியே அந்த கேஸ் ஒரு பக்கம் தள்ளிட்டு தான் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் நடைபெற்று இருக்கு. அதுல எழுதின பல லட்சம் மாணவர்கள்ல 67 பேர் 720 அவுட் ஆஃப் 720 வாங்கியிருக்கிறாங்க. அதுல ஒரே சென்டரை சார்ந்த மாணவர்கள் பக்கத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு எப்படி எழுதி முடிச்சாங்க? அப்ப அந்த எக்ஸாம் சென்டர்ல என்ன நடந்தது? உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் பத்தி தெரியும்ல. 720ல ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மாணவர் சரியா மார்க் தெரியல, அந்த கொஸ்டினை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன் 4 மார்க் போகும். ஒருவேளை தப்பா ஆன்சர் எழுதிட்டாங்கன்னு வைங்களேன் 5 மார்க் போகும். இப்போ நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், பார்த்து எல்லாத்தையும் எழுதுறேன், ஒரு ஆன்சர் எனக்கு தெரியல, அந்த கொஸ்டினை விட்டுட்டேன், எனக்கு 720க்கு 716 வரும். இதே அதுக்கு நான் தப்பா எழுதிட்டா 715 தான் வரும். ஸோ 716 715 இந்த பேட்டர்ன்ல தான் மார்க் வரும். அந்த மார்க் ஷீட்டை பாருங்க, 719 வந்திருக்கு ஒரு மாணவருக்கு, 718 வந்திருக்கு. இது எப்படிங்க பாசிபிள்? இப்படி ஒரு குளறுபடி இதுக்கு முன்னாடி உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்கா? ஒரு மிக மிக முக்கியமான குழந்தைகளினுடைய 4 வருஷ உழைப்புங்க. அப்ப எவ்வளவு கண்ணும் கருத்துமா பண்ணும். ஆனா 719 வந்தது, 718 எப்படி வந்தது? யாருக்குமே பதில் சொல்ல முடியல. அப்புறமேட்டு NTA சமாளிக்கிறாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்றாங்க? இல்ல, சில இடங்கள்ல நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்துட்டோம். சில சென்டர்ஸ்ல எக்ஸாம் ஆரம்பிக்க அங்க இருக்கக்கூடிய அந்த இன்விஜிலேட்டர்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் லேட் பண்ணிட்டாங்க, அதனால போனா போதுன்னு கருணையின் அடிப்படையில் கிரேஸ் மார்க் கொடுத்துட்டோம். நான் கேட்கிறேன், உங்க கருணை பீகாருக்கு மட்டும் தான் வருமா? தூத்துக்குடிக்கு வராதா? எங்களுடைய குழந்தைங்க எவ்வளவு தூரம் செலவு பண்ணி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி வந்தா பர்தாவை கழட்டு, தாலியை கழட்டு, செயினை கழட்டு, மூக்குத்தை கழட்டு, கம்மலை கழட்டு, பேண்ட் சட்டையை மட்டும் தான் கழட்டல, இன்னும் சில இடங்கள் அப்படியும் கழட்டியும் பரிசோதனை பண்ணி 2 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன், 1 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன்னு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளி அவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்களே, அந்த கிரேஸ் மார்க்கே அங்க மட்டும் தந்தீங்க, இங்க தர மாட்டேன்றீங்க.
அப்ப இந்த கிரேஸ் மார்க்கிங் கொடுத்து 718 வந்ததுன்னு சொல்வது முழுக்க முழுக்க போகஸ். இதுல ஏதோ ஒரு பெரிய மோசடி நடந்திருக்குங்க. இதற்கு முன்னாடி இந்த 720 அவுட் ஆஃப் 720 எடுத்தவங்களினுடைய பட்டியலை பார்க்கிற பொழுது முதல்ல அது யாருமே அப்படி எடுக்கல. அப்போ 2 பேர் 3 பேர் எடுத்தாங்க. இப்போ 67 பேர் எடுக்கிறாங்க பொழுது, ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமா படிச்சு எழுதி இதை எடுத்துட்டாங்க. 2 பயிற்சி மையங்கள், பணம் பறிக்கும் பயிற்சி மையங்களுக்கு சில இடங்கள்ல இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலைன்னா இவ்வளோ பெரிய ரிசல்ட் வர வாய்ப்பு இல்லைன்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. நீட் எக்ஸாம்க்கு எதிராக போன வருஷம் கவர்னர் மாளிகை உள்ள இருந்தே குரல் வந்தது, மறந்துருக்க மாட்டீங்க. நீட்ல பாஸ் ஆன குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்துனாங்க. அதுல ஒரு ஃபாதர் எழுந்து நீட்டுக்கு எதிராக பேசுறாரு. என்ன சார், உங்க குழந்தை தான் நீட்ல செம்மையா மார்க் வாங்கியிருக்கேன், நேஷனல் ரேங்க் வாங்கியிருக்கேன், அப்படியே நீட் எதிர்க்கிறீங்கன்னு அந்த அப்பா சொன்னார், என்கிட்ட காசு இருந்தது, கோச்சிங் சென்டர் அனுப்புனேன், என் குழந்தைய பாஸ் ஆகிட்டேன். எல்லா குழந்தைகிட்டையுமே காசு இருக்காதே, அப்ப இந்த எக்ஸாம் திட்டமிட்டு செய்யற சதி வேண்டானார். முன்னாள் ஆளுநர் தமிழிசை அக்கா விமானத்தில் போகிற பொழுது இந்த நீட்டால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மை குரல் எழுப்புனாங்க. அவங்களுக்கு எதிராக அவங்க மேல கேஸ் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபாரின் போகாட்டியும் பரவாயில்லன்னு குரல் எழுப்புனாங்க. எத்தனை உயிரிழப்புகள் இந்த நீட்டு குளறுபடியாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்து பார்த்து நம்ம கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு வருஷத்தை தாண்டி அடுத்த வருஷம் இதை பண்ணுகிற போது எல்லா பிரச்சனையும் குறைந்து சரியாகணுமா, புது புது பிரச்சனைகள் உருவாகணுமா? நாம கேட்கிற கேள்வி பேரண்ட்ஸ் சார்பில் ஒண்ணுதான். பணம் பறிக்கும் பயிற்சி மையங்கள் மீண்டும் மீண்டும் விளம்பரத்தில் அதிகமாக சொல்லி இந்த மாணவர்கள் உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தீனி போடுற வகையில் NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏன் இவ்வளோ குளறுபடிகள் பண்ணுறாங்க? ரிசல்ட்டை ஏன் ப்ரீபான் பண்ணாங்க? எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ஏன் நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது? ஒரே சென்டரை சேர்ந்த அத்தனை மாணவர்கள் எப்படி இதை கிளியர் பண்ணாங்க? 720, 716, 715 பேட்டர்ன் இருக்கிற பொழுது கிரேஸ் மார்க் ஏன் கொடுத்தீங்க? என்ன அடிப்படையில் எந்த இடங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தேங்கிறத ஏன் டிரான்ஸ்பரண்டா சொல்லாம இருக்கீங்க? பீகாருக்கோ ராஜஸ்தானுக்கோ அந்த கிரேஸ் மார்க் ஏன் தூத்துக்குடிக்கோ திருநெல்வேலிக்கோ கன்னியாகுமரிக்கோ வரமாட்டேங்குது? மிக மிக முக்கியமான விஷயம், இந்த வருஷம் நடைபெற்று இருக்கிற இந்த நீட் 2024 எக்ஸாமா ஸ்கேமா? கேள்வி கேட்க வேண்டிய ஒரு பெரும் உரிமை எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குங்க. பதில் சொல்ல வேண்டிய கடமை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருக்கு. தயவு செய்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள், உங்க கேள்விகளை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீட் என்பது 2024 ஆண்டில் நடைபெற்று இருக்கிறதே, இது எக்ஸாமா இல்லைன்னா ஸ்கேமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற எதை பத்திலாம் நம்ம பேசணும் அதையும் பதிவு பண்ணுங்க. அதையும் டீப் டைவ் பண்ணி எல்லோருக்கும் புரியும்படி பேசுவோம். உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.